நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இன்றைய பதிப்பில் உங்களுடைய குழந்தை டாக்டரா இன்ஜினியரா என்பதை ஜாதக ரீதியாக உள்ள கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நவீன உலகில் தங்களது குழந்தை எந்தவிதமான கல்வி பயின்று பிற்காலத்தில் எந்த துறையில் இருக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படாத பெற்றோர்களே இல்லை எனலாம். கடந்த காலங்களில் எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்த இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவ படிப்புகள் தற்போது கை கட்டும் தூரத்தில் இருப்பதால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தை டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வேண்டும் என்று நினைப்பதும் இயல்பான ஒன்றுதான். ஒரு குழந்தை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ தொழில் செய்ய வேண்டுமெனில் ஜாதகப்படி அதற்கு என்ன அமைப்பு இருக்க வேண்டும், பூமியில் பிறந்த அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கின்றதா, இது பற்றிய ஜோதிட சூட்சமங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். முதலில் ஒருவர் கல்வியில் சிறப்பான நிலை பெற வேண்டுமென்றால் அவருக்கு நிபுணன் என்றும் வித்தைக்கு அதிபதி என்றும் நமது ஜோதிட நூல்கள் புகழ்ந்து கூறும் புதனின் அருள் வேண்டும். ஜாதகத்தின் புதன் வலுவான சுபத்துவ நிலைவை பெற்றிருக்க வேண்டும். புதன் சுபபலம் பெற்றிருந்தால்தான் ஒருவருக்கு தடையற்ற கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் கல்வி ஸ்தானம் என்று சொல்லப்படும் 4ஆம் வீடும் அதன் அதிபதி கிரகமும் பலம் பெற்றும் இந்த கல்வியால் கிடைக்கும் பாக்கியங்கள் அனுபவிக்க பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் வீடும் அதன் அதிபதியும் வலுப்பற்று இருக்க வேண்டும். ஜாதகத்தில் புதன் மிதுனம் கன்னி ராசிகளில் ஆட்சி உச்சம் பெற்றும் மீனத்தில் முறையான நேசபங்கம் பெற்றும் அமையப்பட்டவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். இதுபோன்ற அமைப்புள்ள குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் வகுப்பில் முதல் மார்க் இருப்பதும் மாநில அளவில் சாதனைகள் புரிவதும் புதன் வலுப்பெற்ற குழந்தைகள்தான். அதேபோல ஜாதகத்தில் புதன் வர்க்கோத்தமம் அம்சத்தில் ஆட்சி உச்சம் என சுபபலம் பெற்ற குழந்தைகள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிறவி மேதைகளாகவும் இருப்பார்கள். ஒருவர் மருத்துவராக வேண்டுமெனில் அவருடைய ஜாதகத்தில் சிவப்பு நிற பொருளான இரத்தம் போன்றவைகளுக்கு காரணமான செவ்வாய் சூட்சுமமோ சுவத்துவமோ அல்லது சூட்சுமவோ அடைந்திருக்க வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவ சூட்சும வலுப்பெற்ற நிலையில் இருந்தால்தான் அவர் இரத்தத்தை கண்டு பயப்படாத நிலையும் ஆயுதங்களை உயிர் காக்கும் விஷயங்களுக்காக கையாளும் அமைப்பையும் பெறுவார். அதாவது மருத்துவர் எனும் தகுதி பெறுவார். ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படும் 10ஆம் வீடே ஒருவர் என்ன துறையில் வேலை அல்லது தொழில் செய்வார் என்பதை குறிப்பிடுகின்றது. இந்த தொழில் பாகவமான 10ஆம் வீட்டோடு செவ்வாயும் குருவும் முதல் தர தொடர்பும் சூரியன் 2ஆம் தர தொடர்பும் கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயம் மருத்துவத்துறையில் இருப்பார் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். இதில் தொடர்பு என்பது குரு செவ்வாய் சூரியன் ஆகிய மூவரில் ஒருவர் லக்கணத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பது, அவர்கள் மூவரும் 10ஆம் வீட்டில் இருப்பது, 10ஆம் வீட்டை பார்ப்பது அல்லது ஜீவனாதிபதியோடு சம்பந்தம் பெறுவது போன்ற இன்னும் சில நுணுக்கங்களை குறிக்கின்றது. சுபக்கிரகமான குரு எந்த ஒரு வேலையையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மதியுகத்துடனும் செய்ய வைப்பவர். மேலும் எடுத்துக்கொண்ட துறையில் ஒருவரை
புகழ் பெற வைப்பவரும் குருதான். எனவே ஒருவர் புகழ்பெற்ற டாக்டராக வேண்டுமெனில் குரு அவரது ஜாதகத்தில் நிச்சயம் பலம் பெற்று இருக்க வேண்டும். அடுத்து செவ்வாய். குருவுடன் தொடர்பு கொள்ளாமல் சனியுடன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவர் இன்ஜினியரிங் படிப்பார். அந்த அமைப்பில் செவ்வாயின் பலம் அதிகமாயின் சிவில் இன்ஜினியரிங் எனப்படும் கட்டிடம் கட்டும் துறையிலும், சனி பலம் அதிகமானால் வேறு வகையான இன்ஜினியரிங் துறையிலும் படிப்பு அமையும். ஒருவர் சிவில் இன்ஜினியர் என்று சொல்லப்படும் கட்டிடப் பொறியாளர் ஆவதற்கும் செவ்வாயின் தயவுதான் வேண்டும். ஏனெனில் ஆரம்பத்தில் நான் சொன்னபடி சிவப்பு நிற பொருட்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ளவை என்பதால் கட்டுமானத் துறையின் மூலப்பொருளான செங்கலை குறிப்பவரும் செவ்வாய்தான். உயரமான இடங்களில் பணியாற்றுதல், மலையேறுதல் போன்றவைகளும் செவ்வாய்தான் காரணம். செவ்வாய் வலுப்பெற்ற ஒருவருக்கு உயரமான இடங்களில் வேலை செய்வதற்கு தயக்கம் இருக்காது. உயரமான இடத்திலிருந்து கீழே பார்ப்பதற்கும் பயம் இருக்காது. இப்போதைய பலமாடி கட்டடங்களை கட்டுவதற்கான சிவில் இன்ஜினியர்களை உருவாக்குவர் முற்றிலும் செவ்வாய்தான். அதே நேரத்தில் காலி மனைகளும் இரும்பு பொருட்களும் சனி காரணமாவார் என்பதால் 10ஆம் இடத்தோடு சனியும் தொடர்பு கொண்டால்தான் ஒருவர் கட்டிட பொறியாளர் ஆக முடியும். பொதுவாக சனி நுணுக்கமான மெக்கானிக் வேலைகளுக்கு காரணமானவர். சனி சூட்சும வலுப்பெற்றால் ஒருவர் பொறுமையான நிதானமான வேலைகளை செய்வார். சனி பலம் பெற்றவர்களில் ஒரு பொருளை தனித்தனியாக பிரித்து மீண்டும் அதேபோல் இணைக்க முடியும். சனி பலம் பெற்றவர்களால் ஒரு பொருளை தனித்தனியாக பிரித்து மீண்டும் அதேபோல் இணைக்க முடியும். சில குழந்தைகள் சிறு வயதிலேயே செல்போன், டேப் ரெக்கார்டர், விசிடி பிளேயர் போன்றவைகளை கலட்டி மாற்றுவதில் ஆர்வத்துடனும் திறமையுடனும் இருப்பதை பார்க்கலாம். இத்தகையோர் சனி பலம் பெற்றவர்களே ஆவார்கள். சனியின் பலம் மேலோங்கி செவ்வாயின் பலம் சிறிது குறையும் அமைப்பில் ஒருவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்பில் ஆர்வம் காட்டுவார். ஜாதகத்தில் இதுபோன்ற அமைப்புடையவர்கள் கார், மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனங்களிலும் மிகப்பெரிய இயந்திரங்கள் உள்ள தொழிற்சாலைகளிலும் வேலை செய்வார்கள். இன்னொரு முக்கிய அமைப்பாக உயர்கல்வி மற்றும் வேலைக்காக தற்போது இளைஞர்கள் வெளிநாடு செல்வதும் அதிகமாகி வருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் சரராசிகள் என்று சொல்லப்படும் மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய வீடுகளில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களின் தசை நடக்கும்போதோ அல்லது ராகுகேதுக்களின் தசை புத்தி நடக்கும்போதோ சூத்துவமான 8 மற்றும் 12ஆம் அதிபதிகளின் தசை புத்தி நடப்பில் இருக்கும்போதோ ஒருவர் வெளிநாடு செல்வார். 8, 12ஆம் அதிபதிகள் சுபத்துவமாகி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அந்த பாவங்களும் சுபத்துவமாக இருக்கும் நிலையில் சரராசிகளில் இருக்கும் கிரகங்களின் தசை தொடர்ச்சியாக வருமானால் ஒருவர் வெளிநாட்டிலேயே தங்கி அந்த நாட்டின் குடிமகனாக ஆவார். அதாவது கடகத்தில் ராகு, மேச குரு, மகர சனி, துலா புதன் என அடுத்தடுத்து வர இருக்கும் தசாநாதர்கள் சரராசிகளிலேயே இருப்பார்களேயானால் அந்த ஜாதகர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கிவிடுவார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இந்த பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யவும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.